ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா 2 days 2 meals, 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து என்னென்ன மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நான் ஃபஸ்ட் டே வந்து சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காயில் வந்து கத்திரிக்காய் வறுவல், ரைஸ் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன். முருங்கைக்காய் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய், கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கணும். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா முருங்கைக்காய் ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து நான் ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அது மத்து வச்சு கடைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கடைஞ்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இது முருங்கைக்காய் வேக வச்சுருக்கோம்ல, அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கத்திரிக்காய் வறுவல், பெரிய சைஸ் கத்திரிக்காய் இருக்குல்ல, அதோட வறுவல் தான் இது. இது வந்து மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா 2 ஸ்பூன் கடல மாவு, சால்ட்டு எதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ வந்து அந்த கத்திரிக்காவை நல்லா டிப் பண்ணிவிட்டு, எல்லா கத்திரிக்காயும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காவை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வச்சுட்டு, கத்திரிக்காய் வந்து தோசைக்கல்லில் வச்சுட்டு எண்ணெயை திரும்பவும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து உதிராது. எண்ணெய் வந்து ஊற்றினா தான் அதில் போயிட்டு அந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு 2 பக்கமே வந்து திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் மீல்ஸு பச்சைப்பயிறு குழம்பு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இருக்குல்ல, பூசணிக்காய் பொரியல், ரைஸு. பச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க குக்கரில். அதில் வந்து பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு வானலில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா அந்த பச்சைப்பயிறு குழம்பு வந்து கூட்டி வைக்கிறதுக்காக. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே பச்சைப்பயிரும் வெந்துடுச்சு. பச்சைப்பயிறு ஓப்பன் பண்ணிவிட்டு மத்து வச்சு கொஞ்சம் நல்லா கடைஞ்சிக்கணும். பச்சைப்பயிறு நல்லா வந்து மசியணும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க.
அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யணுன்னா, வாணலில் எண்ணெய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் நான் பூசணிக்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சாம்பார் பொடி, சும்மா ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கிண்டிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ஓகே, எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.